Hello, welcome back to VPC Planet. So இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 10 பிசிக்ஸ் உடைய லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் சாப்டரோட பார்ட் 2 வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பிளேன் மிரர், கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரரோடைய சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் வரைக்கும் பார்த்தோம். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிரரோடைய கண்டினியூவேஷன், டைப்ஸ் ஆஃப் மிரர். டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் பத்தி பார்க்க போறோம். மிரர்ல பாத்தீங்கன்னா மெயினா 2 டைப்ஸ் ஆஃப் மிரர் இருக்கு. ஒன் இஸ் பிளேன் மிரர் அண்ட் கர்வ்டு மிரர். பிளேன் மிரர் இருக்கு, கர்வ்டு மிரர் இருக்கு. பிளேன் மிரர்னா என்னது? ஃப்ரம் இட்ஸ் நேம் நீங்க என்னத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிளேன் மிரர்னா அதோடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும், பிளேனா இருக்கும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பிளேன் மிரர் whose reflecting surface is plane எழுதலாம், இல்லைன்னா flat அப்படின்னு எழுதலாம், ஆர் ஸ்ட்ரெயிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் நான் டிராயிங் பண்றேன். இது என்னது? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் பிளேனா இருக்கு. அண்ட் அனதர் எக்ஸாம்பிள், நம்ம இதையே ஜஸ்ட் நம்ம இங்க பாருங்க, இதையே நம்ம இப்படி டிரா பண்றோம். எந்த ஒரு கர்வா இல்லாம ஜஸ்ட் பிளேனா பிளாட்டா இருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பிளேன் மிரர். எக்ஸாம்பிள் என்னது? நார்மலா நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி எல்லாமே பிளேன் மிரர் தான். எக்ஸாம்பிள், நார்மல் மிரர் used for seeing face. ஸோ இந்த மாதிரியான மிரர் எல்லாமே பிளேன் மிரர். இப்போ கேர்வ்டு மிரர் அப்படின்னு என்ன பார்க்கலாம். கேர்வ்டு அப்படின்னு என்னது? வளைஞ்சு இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? கேர்வ்னா வளைஞ்சு இருக்கிறது. ஸோ அப்போ இதோடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்? வளைஞ்சு இருக்கும், கேர்வ்டா இருக்கும். whose reflecting surface is curved. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து வெளிப்பக்கமா கேர்வா இருக்கலாம், இல்லைன்னா உள்பக்கமா கேர்வா இருக்கலாம். வெளிப்பக்கமா கேர்வா இருக்கலாம், இல்ல உள்பக்கமா கேர்வா இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. இதோட எக்ஸாம்பிள் வந்து என்ன என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர் எல்லாமே கேர்வ்டு மிரர் தான். ஸ்பெரிக்கல்னா என்னது? உருண்டையா இருக்கிறது எல்லாமே ஸ்பெரிக்கல். இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் இருக்கு. ஒன் இஸ் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். கான்கேவ் இருக்கு, கான்வெக்ஸ் இருக்கு. இதுல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கான்கேவ்ல இன்வர்டா கர்வ் ஆயிருக்கும். இப்படி இன்வர்டா கர்வ் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து கான்கேவ் மிரர். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்ட் இன்வர்ட்ஸ். ஓகேவா? எப்படி இருக்கும் அப்போ? இப்படி உள்ளுக்குள்ள அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கர்வ் ஆயிருக்கும். இந்த மாதிரி போட்டோம்னா இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இல்லை, இது ரஃப் சர்ஃபேஸ். இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணா இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதோடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து எப்படி கர்வ் ஆயிருக்கு? உள்ளுக்குள்ள கர்வ் ஆயிருக்கு. இது எதனால ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்றாங்க? இதை சுத்தி நம்ம வந்து இமேஜினரியா ஒரு ஸ்பியர் வந்து நம்ம நினைச்சுக்கணும். சுத்தி ஸ்பியர் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்போ எப்படி இருக்கு? ரவுண்டா இருக்கு. ஸோ அப்போ இது ஸ்பெரிக்கல் மிரர், கர்வ்டு மிரர், கர்வா இருக்கிறதுனால. அடுத்து கான்வெக்ஸ் மிரர்னு என்னன்னு பார்க்கலாம். கான்வெக்ஸ் மிரர்ல அதோடைய இந்த கான்கேவ் மிரர்ல அது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து உள்ளுக்குள்ள கர்வ் ஆயிருக்கும், இன்வர்டா கர்வ் ஆயிருக்கும். இதுல அவுட்வர்டா கர்வ் ஆயிருக்கும். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்
curved outwards. ஓகேவா? அப்ப எப்படி கர்வ் ஆயிருக்கணும்? வெளியே வந்தா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இருக்கணும். உள்ளுக்குள்ள நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். இப்ப இது எதனால வந்து ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்றோம்? இதை சுத்தி ஒரு இமேஜினரியா ஒரு ஸ்பியர் நம்ம வந்து நினைச்சுக்கணும். இதை சுத்தி ஸ்பியர் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ரெண்டு மிரருமே ஸ்பியர்ல ஒரு பார்ட் தானே. இது ஸ்பியர்னா அந்த ஸ்பியர்ல வந்து ஒரு பார்ட்டா இருக்கிறதுனால இது ஸ்பெரிக்கல் மிரர். கான்கேவ்னா இன்வர்டா கர்வ் ஆயிருக்கும், கான்வெக்ஸ்னா அவுட்வர்டா கர்வ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் உடைய மெயின் டிஃபரன்ஸ். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இமேஜ் வந்து பிளேன் மிரர்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இமேஜ் ஃபார்ம்டு இன் பிளேன் மிரர். பிளேன் மிரர்ல எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இமேஜ்னா என்னது? அந்த மிரர்ல ஃபார்ம் ஆகக்கூடிய நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இமேஜ்னு சொல்றோம். நம்ம ஆப்ஜெக்ட் அந்த மிரருக்கு முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட். அந்த மிரருக்கு உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகிறது இமேஜ். இதை நான் ரப் பண்ணிடுறேன், வேணா காப்பி பண்ணிக்கோங்க. எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேன் மிரர்ல நான் இங்க ரைட் பண்றேன். இமேஜ் ஃபார்ம்ட் இன் பிளேன் மிரர். பிளேன் மிரர் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஓகேவா? எங்க ஆப்ஜெக்ட் வைப்போம்? இது லேண்டு. இது நல்லா பாருங்க, இது லேண்டு. லேண்ட்ல வந்து ஒரு பிளேன் மிரர் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது. இந்த இடத்துல ஒரு மனுஷன் நிக்கிறாரு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு மனுஷன் நிக்கிறாரு. அப்போ இந்த மிரர்ல வந்து அவருக்கு எப்படி தெரியும்? உள்ள நிக்கிற மாதிரி தெரியுமா மனுஷன்? இவங்க பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து அந்த மிரரை பார்க்கும்போது அவரு அந்த மிரருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் தெரியும். எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. எப்படி ஃபார்ம் ஆகுது? வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். அப்போ வெர்ச்சுவல் அப்படின்னா என்னது? அது மிரருக்கு உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆகல. இமேஜ் வந்து இந்த மனுஷன் வந்து ஆப்ஜெக்ட், இது இமேஜ். இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? மிரருக்கு உள்ள ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆகல. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வெர்ச்சுவல்னு சொல்றோம். அண்ட் எரெக்ட் அப்படின்னா அவர் ஸ்ட்ரெயிட்டா இருக்காருன்னா அதே மாதிரி அதுவும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அது தலைகீழா இல்ல. தலைகீழா இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? இன்வெர்டட்னு சொல்லுவோம். எரெக்ட்னா அவர் ஸ்ட்ரெயிட்டா இருந்தாருன்னா மிரர்ல ஃபார்ம் ஆகிற அந்த இமேஜுமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ அப்போ வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ the image will not appear on screen. ஸ்கிரீன்ல வந்து அந்த இமேஜ் வந்து அப்பேர் ஆகாது. அடுத்து image is laterally inverted. Laterally inverted image will form. Laterally invertedனா என்ன? இப்போ நீங்க உங்க வீட்டிலே செஞ்சு பாருங்க. உங்க மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்க உங்க லெஃப்ட் ஹேண்டை தூக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க ரைட் ஹேண்ட் தூக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க அதை பார்க்கும்போது நீங்க வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் அந்த மிரருக்கு முன்னாடி நின்று தூக்குறீங்க அப்படின்னா அந்த மிரர்ல நீங்க உங்க ரைட் ஹேண்டை தூக்குற மாதிரி இருக்கும். அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? ஸோ லேட்ரலி இன்வெர்டட், சைடு வைஸ் இன்வெர்ட் ஆகுது. இது பேர் லேட்ரல். ஸோ இந்த சைட்ஸ் நம்ம லேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ லேட்டரலா இன்வெர்ட் ஆகிறத வந்து இன்வெர்ட் ஆகிற இமேஜ் வந்து எதுல ப்ரொடியூஸ் ஆகும்னா பிளேன் மிரர்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்டட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி அந்த மிரருக்கு முன்னாடி நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வந்து எப்படி தெரியும்னா ரிவர்ஸ்ல தெரியும், இந்த மாதிரி தெரியும். இது அப்படியே மிரர்ல வந்து உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் லேட்ரலி இன்வெர்டட். அடுத்து இது ஈஸி. சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் தி இமேஜ். இங்க என்ன சைஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது ஆப்ஜெக்ட்? ஹெச்னு எடுத்துக்கலாம். ஹெச் ஆஃப் ஆப்ஜெக்ட். இங்க என்ன, இங்க எப்படி ப்ரொடியூஸ் ஆயிருக்குது இமேஜ்ல? ஹெச் ஆஃப் இமேஜ். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த என்ன சைஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ, இங்க என்ன சைஸ் ஆப்ஜெக்ட் வைக்கிறோமோ அதே சைஸ்ல தான் இமேஜும் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ size of the image, size of the object is equal to size of the image அப்படின்னு சொல்லலாம். இப்போ h வந்து ஆப்ஜெக்ட், h ஆப்ஜெக்டோடைய ஹைட் வந்து HO, இமேஜோடைய ஹைட் வந்து HI. ஓகேவா? இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் இங்க பாருங்க, இங்க அவர் நிக்கிறாரா? இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இமேஜுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் DO அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க இந்த இமேஜுக்கும் இங்க மிரருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா DI, டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டும் டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜும் சேமா இருக்கும். அப்ப என்ன என்ன சொல்லணும்? இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ். இந்த இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸும் அண்ட் இந்த இமேஜுக்கும் மிரருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸும் சேம், ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்னது? ஃபைனல் பாயிண்ட், distance between object and mirror is equal to distance between image and mirror. ஓகேவா? இது ஃபைனல் பாயிண்ட். ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் த இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இட் மேபி ஆஸ்ட் இன் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ வேணா இதை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கான்வெக்ஸ் மிரர் பத்தியும் கான்கேவ் மிரர் பத்தியும் நம்ம சம் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இமேஜ் வந்து எப்படி கான்கேவ் மிரர்லையும் கான்வெக்ஸ் மிரர்லையும் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் கர்வ்டு இன்வர்ட், உள்ளுக்குள்ள வந்து கர்வ் ஆயிருக்கும். ஓகேவா? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இன்வர்டா கர்வ் ஆயிருக்கும், இன்வர்டா கர்வ் ஆயிருக்கும். இப்போ இதுல சம் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இருக்கு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா போல். போல் நம்ம என்னன்னு டினோட் பண்ணுவோம்னா P அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல டினோட் பண்ணுவோம். போல். போல் அப்படின்னா என்னது? ஐ திங்க் போர்ட் விசிபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். போல், போல்னா என்னது? இட் இஸ் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் அ கர்வ்டு மிரர். போல் அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட் ஆஃப் அ கர்வ்டு மிரர். ஏன்னா நடுவில் இருக்கிற அந்த பாயிண்ட், இந்த மிரருக்கான சென்டர் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? போல்னு சொல்றோம். இட் இஸ் சென்டர் பாயிண்ட் ஆஃப் curved mirror.
இட் மே பி கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ். ஓகேவா? அதான் நம்ம என்ன சொல்றோம், போல் அப்படின்னு சொல்றோம். இந்த போலுக்கு நடுவுல ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போகும். இந்த போலுக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிராவல் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம என்னன்னு சொல்றோம், பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா என்னது, பிரின்சிபல் ஆக்சிஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜுக்கு சாரி இந்த ஒரு மிரருக்கு சுத்தி நம்ம என்ன இமேஜின் பண்ணிக்கணும், ஒரு ஸ்பியர் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை சுத்தி ஒரு ஸ்பியர் இருக்கிற மாதிரி நம்ம இதை இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்பியர் எந்த ஒரு சர்க்கிளா இருந்தாலும் எந்த ஒரு ஸ்பியரா இருந்தாலும் அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஆமா தானே? ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குமா? ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்டர் பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதை எப்படி டினோட் பண்ணுவோம், சி அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல டினோட் பண்ணுவோம். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நம்ம எப்படி டெஃபினிஷன் எழுதலாம், it is the center point of the sphere, it is the center point of the sphere in which the mirror is a part. இந்த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த ஸ்பியர், இந்த ஸ்பியருடைய சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற அந்த ஒரு சென்டர் தான் நம்ம வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்றோம். அந்த ஸ்பியருடைய ஒரு பார்ட் தான் இந்த மிரர். ஸோ அதான் அதோட டெஃபினிஷன். இட் இஸ் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஸ்பெரிக்கல், center point of sphere in which the mirror is a part. ஓகேவா? ஸோ இதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அண்ட் இந்த சென்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு லைட் ரே வந்து இந்த மிரர்ல படுது அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு லைட் ரே வந்து இந்த மிரரை வந்து படுதுன்னு வைங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல. ஓகேவா? அதே மாதிரி வேற ஒரு லைட் ரே வந்து படுதுன்னு வைங்க, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இங்க கூட ஒரு லைட் ரே வருது, பட் ஒரு சேம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது இல்லையா, அந்த பாயிண்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு சொல்லலாம், பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு சொல்லலாம், ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணோம், எஃப் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல டினோட் பண்ணுவோம். இதோட டெஃபினிஷன் என்னது, all the reflected rays pass through a particular point. That point is called principal focus. ஓகேவா? all the reflected ray that passes through a particular point. That point is known as focus. That point is known as focus. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபோக்கஸ்னு சொல்றோம். இப்போ நான் இதனை ரப் பண்ணிடுறேன் ஃபர்தரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இது என்னது, ஃபோக்கஸ், இந்த பாயிண்ட். அண்ட் இப்போ நான் என்ன சொல்றேன், பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்னது, ஒரு லைன் வந்து போலையும் ஃபோக்கஸையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் ஜாயின் பண்ற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ அப்போ அதோட டெஃபினிஷன் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் த ஸ்ட்ரெயிட் லைன்
which joins the focus, principal axis and pole. ஓகேவா, இந்த போல் ஃபோக்கஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஜாயின் பண்றது தான் என்னது பிரின்சிபல் ஆக்சிஸ். சாரி, இங்க பிரின்சிபல் ஆக்சிஸ் வராத சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரும். சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் பிரின்சிபல் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் ஃபோக்கஸையும் போலையும் ஜாயின் பண்ற ஒரு லைன் வந்து என்னது பிரின்சிபல் ஆக்சிஸ். அண்ட் இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாருங்க, இந்த ஸ்பியரா இது, இந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. அண்ட் சென்டர் பாயிண்ட்ல இருந்து எங்க வேணாலும் நம்ம ஒரு லைன் டிரா பண்ணலாம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது டோட்டலா நம்ம என்ன சொல்றோம், டயாமீட்டர்னு சொல்றோம். ஸோ இப்ப இதுல ரேடியஸ் எது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து போல் வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ். ஸோ அப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து போல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நம்ம என்ன சொல்றோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இட் இஸ் த ஆர் நம்ம டெனோட் பண்ணுவோம். இட் இஸ் த distance between pole and center of curvature. ஓகேவா, போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்றோம். இதுல நல்லா நோட் பண்ணும், இந்த ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஃப்னு சொல்லுவோம், ஸ்மால் எஃப், ஃபோக்கல் லென்த். அண்ட் இந்த ஃபோக்கல் லென்த், இந்த எஃப்க்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த், அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் சிக்கும் எஃப்க்கும் நடுவுலையும் இருக்கும். ஸோ அப்ப அதையும் நாம என்னன்னு சொல்லலாம், ஃபோக்கல் லென்த் எஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த்னா என்னது, ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப்னா என்னது, இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட். தட்ஸ் ஆல். It is the distance between pole and focus point. ஸோ அதான் என்ன சொல்றோம், ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அண்ட் ஓகே, அவ்வளவுதான். இதுதான் கான்கேவ் மிரர் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இதுல இருக்கிறது. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இமேஜ், இப்போ கான்வெக்ஸ் மிரரை பத்தி பார்க்க போறோம். கான்வெக்ஸ் மிரர்ல எங்க போல் இருக்கும், எங்க ஃபோக்கஸ் இருக்கும், எங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். பார்க்க போறது கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர்னா என்ன சொல்லியிருக்கேன், தட் இஸ் கர்வ்டு, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து அவுட்வார்டா கர்வ் ஆயிருக்கும். curved outward, reflecting surface is curved outward. இதுல சென்டர் பாயிண்ட் என்னது, போல். இந்த மிரரோட சென்ட்ரல் பாயிண்ட் வந்து பி போல். அடுத்து இதை சுத்தி ஒரு ஸ்பியர் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இந்த ஸ்பியரோடைய சென்டர் பாயிண்ட் என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த ஸ்பியரோடைய சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இட் இஸ் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஸ்பியர் இன் விச் த மிரர் இஸ் அ பார்ட். அடுத்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ எல்லா ரிஃப்ளெக்டட் ரேயுமே ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும். ஸோ அதான் பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை நல்லா நோட் பண்ணும், இதை நீங்க நல்லா நோட் பண்ணும், ஏன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது வைங்க, எப்படி ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், இப்படி ரிஃப்ளெக்ஷன் நடக்குமா, அப்படி நடக்கும்போது இதை நீங்க இமேஜினரியா உள்ளுக்குள்ள வந்து இந்த லைனை நீங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்தாச்சு. அதே மாதிரி இங்க
இங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். எப்படி ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்? இப்படி வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வாங்க இந்த லைன. ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல மீட் ஆகுதா இந்த 2 லைனுமே? ஆனா ரிஃப்ளெக்ஷன் வெளிய நடக்குது. நம்ம வந்து இந்த ரிஃப்ளெக்டட் ரேவ வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வரும். ஸோ அந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேவும் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல மீட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மிரர்ல வந்து இந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ். கேப்பிட்டல் எஃப் ஃபோக்கஸ். ஓகேவா? இப்ப புரிஞ்சுச்சா? ஃபோக்கஸ்னா என்னது? பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆல் த ரிஃப்ளெக்டட் ரே தட் பாசஸ் த்ரூ அ பர்ட்டிகுலர் பாயிண்ட், தட் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ இந்த கான்வெக்ஸ் மிரர்ல இந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கான்வெக்ஸ்க்கும் கான்கேவ்க்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ். இது ஃபோக்கஸ். இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்னது? போல், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சரை ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாஸ் பண்ணும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்றோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். இது பிரின்சிபல் ஆக்சிஸ். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அடுத்து ஃபோக்கல் லென்த்னா போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த். அண்ட் இதையும் எஃப்க்கும் சிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கூட நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நீங்க வந்து ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எப்படி இதை பேஸ் பண்ண நியூமரிக்கல்ஸ் வந்து கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பார்க்க போறது ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது ஒரு கான்கேவ் மிரர். பிரின்சிபல் ஆக்சிஸ், போல், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா? போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஃபோக்கல் லென்த்துக்கும் ஓகே ஃபோக்கஸ்க்கும் பிரின்சிபலுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்கிறது ஃபோக்கல் லென்த். இதில் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் டிஸ்டன்ஸ் இப்போ என்ன சொல்றது? இப்போ சியும் பியும் என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் பிக்கும் என்னென்ன இருக்கு? மிட் பாயிண்ட் ஃபோக்கஸ் இருக்கு. சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் சிஎஃப் பிளஸ் எஃப்பி ஆட் பண்ணா கிடைக்குமா? இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணா கிடைக்குமா? சிஎஃப் பிளஸ் எஃப்பி இது ரெண்டையுமே ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ சிபி சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? கேபிட்டல் ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சிக்கும் எஃப்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த் எஃப். அதே மாதிரி எஃப்க்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த், சேம் ஃபோக்கல் லென்த் எஃப். இது ரெண்டுமே சேம் ஃபோக்கல் லென்த். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபோக்கல் லென்த்தை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எஃப் பிளஸ் எஃப் 2f. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இது என்னது? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கல் லென்த். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் radius of curvature and focal length. Focal length க்கு radius of curvature க்கு இருக்கிற ரிலேஷன் தான் இந்த ஃபார்முலா r is equal to 2f. For example, if the radius of curvature of a concave mirror is 20 centimeter, find the focal length of it. ஸோ இதோடைய ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 20 சென்டிமீட்டர், ஃபைண்ட் இட் ஃபோக்கல் லென்த். எப்படி கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது? ஆர் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். இப்போ ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கல் லென்த்துக்கும் ரேடியஸ்க்கும் இருக்கிற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன் என்னது? ஃபார்முலா என்னது? ஆர் இஸ் ஈக்குவல் டு 2f.
போடுங்க. r is equal to 2f. நமக்கு f தான் வேணும். ஸோ f வச்சுட்டு இந்த 2 வந்து ஆர்க்கு கீழே கொண்டு போனா டிவைட் ஆயிடும். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது 20 சென்டிமீட்டர் டிவைடட் பை 2 10 சென்டிமீட்டர். அப்போ ஃபோக்கல் லென்த் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 10 சென்டிமீட்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்படிதான் இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணும். அண்ட் வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். Calculate the radius of curvature of a convex mirror if its focal length is 15 centimeter. இப்போ இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கான்வெக்ஸ் மிரரோடது. கான்கேவ் மிரரா இருந்தாலும் சரி, கான்வெக்ஸ் மிரரா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஃபார்முலா r is equal to 2f. ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் என்னது 15 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃபார்முலா என்னது? r is equal to 2 into f. r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 into ஃபோக்கல் லென்த் வந்து 15. அப்போ நமக்கு r is equal to 30 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். ஃபைனலாக நம்ம யூனிட் எழுதணும் எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஸோ இப்படிதான் இதை பேஸ் பண்ண ஃபார்முலாஸ்லாம் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல் பிபிசி பிளானட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல இருந்து வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் எழுதி வந்து சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் நான் இது கம்ப்ளீட்டாக நான் புரியுற மாதிரி நடத்திருக்கேன்னு என்னோட பிலீவ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.